ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அப்படியே டைம் இது நம்ம டைம் எனக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்னோ கலம் ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இது போட்டிருப்போம். அதாவது என்னது பேர் என்னது பேர் வந்துட்டேன். பேர் வந்துட்டேன் நண்பர்களே. இருங்க, அதை யோசிச்சு சொல்கிறேன். அது என்ன ஆகுது, இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து ஸ்னோ கலம்க்கு வந்து ஸ்னோ தேவைப்படுது. இப்போ ஸ்னோ எடுக்க நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேர்ல்டு ஸ்டார்டிங் அப்போது நான் வந்து அங்கே தான் இருந்தேன். இப்போ நான் வேர்ல்டு -ல் இருக்கேன். ஓகேங்களா, -990 இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து 0க்கு போனோம். 0 தான் அங்கே ஸ்னோ இருந்துச்சு. ஓகே, நான் அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, -0 தான் போகணும்னு நினச்சேன். அது போகிற இடத்துலையே இங்கே ஸ்னோ இருக்குது. நான் இதை பார்க்கவே இல்லை. நான் வந்து -0க்கு தான் போகணும்னு நினச்சேன். பார்த்தா கிட்டே கிடச்சிச்சு. நல்லது தான், நம்மளுக்கு இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஷவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, ஷவலை நான் எப்படி யூஸ் பண்ணுறது, மொத்தம் உடச்சி எடுக்கணுமா அதை எப்படின்னா தெரில. அப்புறம் என்ன நினச்சேன், அதுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இது நான் வந்து பகலில் போனேன், நைட் ஆச்சு, நைட்டு விடிஞ்சு பகலாச்சு, பகல் வீட்டுக்கு போகும்போது கட் ஆச்சு. அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனே வரும். யாரோ ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி சரிங்க. ஒரு 65லேருந்து 64 ஆயிடுச்சு. மனசுதான் கஷ்டமாக இருந்தது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? 65லேருந்து 64 மாறிடுச்சு. சரி ஓகே, விடுங்க, உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணீங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து ஐஸ் பிளாக் தேவைப்படுது. 4 ஐஸ் பிளாக் தேவைப்படும். அதுக்கு மேலே வந்து நம்ம அயன் குழம்புக்கு வந்து பம்கின் வச்சு மேலே வந்து அந்த ஃபேஸ் வரையும் பார்த்தீங்களா, இது ஷியர் வச்சு அதை வச்சு நம்ம வந்து வரையணும். நான் பம்கின் சீரை எடுத்து வச்சுருந்தேன், அது எங்கன்னு தெரில. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தரேன். வாங்குவோம். இந்த இடம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடமே போதுமானதாக சின்ன ஃபார்ம் தான். ஸ்மூத் ஸ்டோன் எப்பவுமே நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் வந்து ஸ்மூத் ஸ்டோன் எப்படி இருக்கணும்னா 4 பிளாக் போட்டுக்கோங்க. ஸ்மூத் ஸ்டோனை இந்த சைடில் ஒரு பிளாக்கும், இந்த சைடில் ஒரு பிளாக்கு, இந்த சைடில் ஒரு பிளாக்கும் போட்டு, இந்த சைடில் 4 பிளாக்கு. ஓகேங்களா, 4 பிளாக் போட்டு ஸ்மூத் ஸ்டோன் எப்படி இருக்கணும்னா, ஸ்டோனை அந்த காபிள் ஸ்டோன் ஹீட் பண்ணுங்கள். ஸ்டோனாக வரும். ஸ்டோன் ஹீட் பண்ணிங்கன்னா ஸ்மூத் ஸ்டோன் வந்துடும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். செஸ்ட் இருக்கணும் நம்மக்கிட்ட, செஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இது வந்து அவ்வளோவா தேவையப்படாத பொருள். நானும் ஆச்சு எக்ஸ்பி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. இல்லை ஃபஸ்ட்டு அயன் இது பண்ணிடலாம், ஸ்னோ கலம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து. ஆனால் நான் அதில் பாதி எக்ஸ்பி ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் தந்துக்கிறேன். இவன் வேறுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ வந்து மேலே வந்து 3 பிளாக் போட்டுக்கணும். ஆல்ரெடி நான் ஒரு பிளாக் கீழே போட்டோம் இல்லையா, அதனால இப்போ வந்து ஒரு பிளாக் இந்த இடத்துல வந்து கண்ணாடி போடணும். கண்ணாடி போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கண்ணாடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும். ஏன் கண்ணாடி போடுறோன்னா, அந்த ஸ்னோ கோலமை வந்து அது வந்து இது பண்ணும், பிஸ்டன் வந்து அடித்து தள்ளும். அதை வந்து கண்ணால் பார்க்கணும், அதை ஒர்க் பண்ணதா இல்லைன்னு செக் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன ஃபேஸ் பண்ணாமல் இந்த சைடு பிஸ்டனும், இந்த சைடில் ஃபேஸ் பண்ணாமல் இந்த சைடில் பிஸ்டனை வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்மூத் ஸ்டோனை வச்சு கவர் பண்ணுறது இருக்கு. நான் ஃபஸ்ட்டு மேலே ஏறிடுறேன், அதுக்கப்புறம் கவர் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு லேயரை போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது அந்த இது கணக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்னோ கோலம், அந்த ஸ்னோ கோலமுக்கு வந்து 2 பிளாக் ஆஃப் ஸ்னோ வச்சு மேலே வந்து அந்த பம்கின் வைக்கணும். பம்கின் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். என் இன்வென்ட்ரியிலேருந்து வேறு எதாவது செஸ்ட்டில் வச்சேன், அந்த ஸ்னோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனதுக்காக, ஸ்னோ அதிகமாக தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் வச்சு அந்த பம்கின் எங்கே வச்சேன்னு தெரில. மேபி ஏதாவது செஸ்ட்டில் இருக்கலாம். அது தேரத்துக்கு எனக்கு கொஞ்சம் சோமித்தனமாக இருந்துச்சு. சரி, பக்கத்துலேயே இருக்கும்போது எதுக்கு நம்ம சோமித்தனம் போட்டு நம்ம தேடணும். சரி ஓகே, இப்போ வெட்டி எடுத்துகிட்டு சொல்லிட்டு வெட்டிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஷியர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷியர் வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த ஷியர் வச்சு நம்ம ஒரு லெட்டர் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன். அதை கிளிக் பண்ணோன்னா ஒரு பேய் ஃபேஸ் வந்துடும். ஓகேங்களா, இந்த தேவை வந்துச்சு. இந்த சீடு பத்திரமா வச்சுக்கோங்க நண்பர்களே. வேறு ஏதாவது நம்ம வந்து ஃபார்மில் இந்த சீடு போட்டு வச்சுக்கோங்களேன், பம்கின் ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா, இப்போ சிம்பிள் தான். இப்போது அடுத்த வீடியோ வந்து நான் எக்ஸ்பி ஃபார்ம் பண்ண போகிறேன். அந்த எக்ஸ்பி ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பொட்டேட்டோ தேவைப்படுது. பொட்டேட்டோ தனியாக ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி பம்கின் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நிறைய தேவைப்படும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஐயோ எதோட வேணா ஐயோ மறக்காமல் ஒரு இல்லை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி அதில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ தான் நான் போகிற பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் நண்பர்களே தட்டி ஆளில் போட்டிங்கன்னா வந்துடும். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. நேற்று ஒரு யூடியூப் பார்த்தேன், 10 மணிச்சே கேட்கல நண்பர்களே, எப்படி சொல்கிறது.
சரி ஓகே, அயன் கோலம் பண்ணுற மாதிரி வந்து இங்கே வந்து பிளாக் வச்சுக்கணும். இப்போது 2 பிளாக் வச்சிட்டோமோ, இந்த இடத்துல ஒரு பிளாக் வைக்கணும், இந்த சைடில் ஒரு பிளாக் வைக்கணும். இங்கே கொஞ்சம் இதுவாக லேக் ஆகுது தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு பிளாக் வச்சுட்டு இந்த நடுவில் இருக்கிற பிளாக் வெட்டிடுங்க. இந்த இடத்துல வந்து தான் நம்ம இது வைக்க போகிறோம், அது பேர் ரிப்பீட்டர். அதாவது ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர் இருக்கும்ல, அந்த ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டரை இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர் எங்கடா? டார்ச் வச்சிடல ஃபஸ்ட்டு. டார்ச் டார்ச்சு சரி, இங்கே டார்ச் வச்சுட்டு இங்கே ரிப்பீட்டர் இருக்கும், அந்த ரிப்பீட்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லிவர் வைக்கணும், அதுக்கு ஒரு லிவர் வைக்கணும்ல, ஃபஸ்ட்டு லிவர் வைப்போங்க. லிவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர் இருக்க பாருங்க, அது எடுங்க. ஓகே, அதை எடுத்து இப்படி நிற்கிற மாதிரி பார்த்து வச்சுருங்க. வச்சிங்கன்னா இங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சா? இப்போது இதை ஆஃப் பண்ணுறேங்க. இப்போதைக்கு நான் அதை ஆஃப் பண்ண விரும்பலை, அப்புறம் அதை ஆஃப் பண்ண விரும்பி அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிடும். எதுக்கு நான் இது பண்ணேன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெட் ஸ்டோனை தான் டஸ்ட்டு வைக்கணும். நான் வைக்காமையே இதெல்லாம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரெட் ஸ்டோன் வைக்கணும், அதுக்கு மேலே இன்னொன்றும் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்னோக்கு நம்ம ஸ்பான் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணோம், மேலே மட்டும் ஸ்னோனை வச்சு அதுக்கு மேலே நம்மளுடைய பம்ப்கின் வச்சோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அசிங்கமாக தெரியுது, சரி வச்சேன், நல்லா இல்லை, சரி வச்சிடலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். மேலே ஏறி போயிட்டு இப்போது அந்த ஸ்னோ காலமை ஃபார்ம் பண்ணணும். இப்போ மேலே இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை போய் பண்ணிட்டு வந்தது தான். நான் நினச்சேன் இதை ஆன் பண்ணிடலாம்னு நினச்சேன், அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம இது என்ன ஸ்னோ காலமே ஃபார்ம் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே பறந்துருவோமா? ஓகே, இப்போது இதில் வந்து ஹூப்பர் கிளிக் பண்ணிங்கன்னா ஹூப்பரில் கிளிக் ஆகும். நீங்கள் க்ரௌச் பண்ணி 2 பிளாக் போட்டிங்கன்னா பிளானில் வந்து ஒரு பிளாக் தான், 2 பிளாக் போட்டேன். அதுக்கு மேலே வந்து பம்ப்கின் வச்சிங்கன்னா ஸ்னோக்கு தான் ஃபார்ம் ஆகிடுவான். இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் டக்குன்னு ஸ்மூத் ஸ்டோனை போட்டு கவர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்னோக்கு செத்து போயிடுவான். ஓகேங்களா? இப்போ நான் கொஞ்சம் நேரம் லேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அவன் செத்துட்ருப்பான். சரி ஓகே, அப்படியே நம்ம உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் இங்கே கீழே இருக்குதுல்ல, இதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ உடச்சோடனே நம்ம போய் அதை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும் போதும், மற்றது எதுவுமே பண்ண தேவையில்லை. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆளை போட்டுச்சுக்கோங்க. அப்புறம் நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இந்த இடத்துல ரெட் ஸ்டோன் டார்ச்சை வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த வெயில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வெயில் வந்து ரைஸ் ஆகும்போது சன் செட் ஆகும்போதும் அந்த இடத்துல வச்சிங்கன்னா ஐஸ் குளம் சத்தியமாக செத்துருவோம். இந்த மாதிரி வைக்கணும். அதாவது இந்த சைடில் வந்து சன்ரைஸ் ஆகும், இந்த சைட் சன் செட் ஆகும்னா அதுக்கு நடுவில் இது பண்ணிங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஆனால் அவனோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதாவது வெயில் வெளிச்சம் பட்டுச்சுன்னா நைட்டில் ஆக்சுவலி நல்லா இருப்பானுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம செஸ்ட்டுக்கு வந்து ரூட் போட்டிருக்கோம். கீழே நம்ம செஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி வச்சோம்ல, அதுக்கு வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணணும். ஓகேங்களா? அந்த செஸ்ட்டை மீட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு ஓட்டையை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த செஸ்ட்டில் போய் நம்ம பார்த்தாவே தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்னோ அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியுதில்ல. இப்போ நம்ம கீழே போய் பார்ப்போம் எவ்வளோ ஸ்னோ ப்ரொடியூஸ், ஏங்க வார மாதிரி ஸ்னோ ப்ரொடியூஸ் ஆகுது ஆரம்பிச்சிச்சு. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பெல் பட்டன் இருக்கும், தட்டி ஆளை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு வரும்.